ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே விஜய் போலீஸ் ஜெயிலுக்குள்ளே போயிட்டுறாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ராகினியும் பசுபதியும் காவேரிக்கிட்ட சிரிக்கிறாங்க. இதுக்காக தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். காவேரி, நீ என்ன நினச்சாலும் விஜய் கூட ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாது. அதுக்கு மிச்சம் விஜயை ஜெயிலிருந்து வெளியவே எடுக்க முடியாது. ஏன்னா இது கொலை கேஸுமா. உன் புருஷன் கொலை பண்ணியிருக்கான். கொலை கேஸில் மாட்டியிருக்குவேன். சீக்கிரமாக வெளியே வர முடியாது. நீ எவ்வளோ தான் குட்டி காரணம் போட்டாலும் விஜயை ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தாத்தாவும் நம்ம காவேரியும் தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா, எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வரணும். அவரை ஜெயிலுக்குள்ளே பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா ராகினிக்கிட்டையும் பசுபதி கேட்குறாங்க, எதுக்காக விஜய் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? இப்படியெல்லாம் ஒரு நாடகம் நடத்தினா மட்டும்தான் விஜய் என் கழுத்தில் தாலி கட்டுவாருன்னு சொல்லிட்டு தானே என் குடும்பத்தை உள்ளவள், அதாவது என் அப்பாவையும் என் அம்மாவையும் கொன்னது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு நாடகம் தான் நடித்தோம். அதை உண்மையாக்கி எதுக்காக விஜய் ஜெயிலுக்குள்ளே தள்ளனீங்க? அப்போது நீங்கள் 2 பேரும் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே பசுபதியும் ராகினியும் திருட்டு முழிக்கிறாங்க. இங்கே பசுபதி மேலேயும் ராகினி மேலேயும் சின்னதாக டவுட் வருது வெண்ணிலாவுக்கு. இருந்தாலும் அதை இதை பேசி வெண்ணிலா மனசை மாற்றிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரிக்கு ஒரு ஐடியா வருது. தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா, உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினா மட்டும்தான் விஜய் வெளியே கொண்டு வர முடியும். இப்போது அவங்கக்கிட்ட நம்ம உடனே போயிட்டு பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போகிறாங்க. தாத்தா அஜயோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நீ மனசு வச்சா மட்டும்தான் விஜய் ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். பாவம் விஜய் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். உன் புருஷன்தாம்மா விஜய் மேலே கொலை பழி போட்டது. இந்த வெண்ணிலா அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அவங்க குடும்பத்தோட கொலை பண்ண சொன்னது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லி வச்சுருக்கான். நீ அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வெளியே வந்துடுவாம்மா. ப்ளீஸ்மா, விஜய் உனக்கு பிடிக்கும்ல, சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தவளே நீ தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுமே சொல்கிறாங்க. உடனே அவங்க பொண்ணு இருந்துட்டு, இல்லை என்னால் வர முடியாது, என் புருஷனுக்கு எதிராக நான் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது. நீங்கள் ஏன் உங்கள் புருஷன் மாதிரி மனசாட்சியை கொண்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு நீங்கள் வாங்க. உங்களுக்கு விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜய் மேலே எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் மட்டும்தான் விஜய் வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுமே சாட்சி சொல்கிறாங்க. தன்னோட புருஷன் சொன்னது எல்லாமே போய் விஜய் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, இது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஆதாரமாக சொல்கிறாங்க. விஜயுமே வெளியே விட்டுடுறாங்க. விஜய் அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாங்க, சித்தி, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத